தாவேகா தலைவர் விஜய் நாளைக்கு முதலமைச்சரா பதவி ஏற்கிறாரு. சோ அந்த விழாக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். இப்போ அது நடக்கிறது டவுட் தான் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி இவங்க கிட்ட 108 சீட் வின் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் இவங்களுக்கு ஆதரவு தர்றதா இன்னைக்கு அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. சோ அவங்களோட 5 சீட் சேருது அப்படின்னும் போது 113. இதுல இன்னொரு விஷயம், விஜய் அவர்கள் 2 தொகுதியில் நின்றார். சோ அப்ப இன்னொரு கேண்டிடேட்டும் தேவை அப்படிங்கறதுனால 112 அப்படின்னு தான் கணக்கு வைக்கணும். சோ 112 மட்டும் தான் இருக்கு அப்படிங்கறதுனால பெரும்பான்மை 118 காமிக்கணும் அப்படிங்கறதுனாலயும் சோ 118 எம்எல்ஏவோட ஆதரவு கடிதம் வேணும், அப்பதான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கறதுனால வெறும் 112 தான் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால இது திருப்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதா தகவல்களா வருது. சோ நாளைக்கு விஜய் அவர்கள் பதவியேற்பு விழா நடக்கிறது அப்படிங்கிறது டவுட் தான், வாய்ப்பு மிகவும் குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய இடத்துல பார்க்க முடியுது. இப்படி இந்த மனுஷன் பதவியேற்பு விழாக்காகவும் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சுத்திக்கிட்டு இருக்கிற இந்த டைம்ல இவங்களோட எம்எல்ஏ, வெற்றி பெற்ற எம்எல்ஏ குடிச்சு கூத்தடிக்கிற வீடியோக்கள், அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நான் பேசியிருந்தேன் அருவாளை வச்சு கேக் வெட்டுறது, இந்த மாதிரியான அட்ரோசிட்டி வீடியோக்கள் இதெல்லாமே தாவேகாக்கு பெரும் பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு. மேலும் அண்ணா ஆட்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்களோட சிலையில தாவேகா கொடிய மர்ம நட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. சோ இப்ப அவர் அந்த கூட ஏந்தி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த மாதிரியான நியூஸும் பார்க்க முடியுது. எனக்கு ஒரு விஷயம் புரியல, அது ஒரு மெயினான ஏரியா, பட்ட பகல்ல எப்படி மர்ம நபர் வந்திருப்பாங்க? சரி, கேமரான்னு ஒண்ணு இல்லவே இல்லையா அங்க அப்படிங்கிறது தெரியல. இஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே தாவேகா காரணம், தாவேகா 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 அப்படிங்கிறது தான் இப்போ அதிகமா பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. அதே போல இந்த தாவேகால இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இன்னும் அவர் ஆட்சி அமைக்கல, இன்னும் பதவியேற்பு விழா நடக்கல, அதற்குள்ள உங்களுக்கு கொண்டாட்டம்ன்றது தேவையே கிடையாது. கொஞ்சம் அமைதி காக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த 5 ஆண்டு காலம் நல்ல ஆட்சி, பொற்கால ஆட்சி, மக்கள் எதிர்பார்க்கிற மாதிரியான ஆட்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கொண்டாடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ நீங்க இந்த மாதிரியான அட்ரோசிட்டிஸ் பண்றதுல அர்த்தமே கிடையாது. மக்கள் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வேலை பாருங்க. தலைமையில இருக்கக்கூடிய எல்லோருமே இந்த ஆட்சி அமைக்கிறதுலயும் பதவியேற்பு விழா இதுலயுமே ரொம்ப பிஸியா இருந்துகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த பக்கம் சோசியல் மீடியால என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதும் பாருங்க. அதற்கான நடவடிக்கைகள் என்ன எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஆர்டர்ஸை போடுங்க. எல்லா சைடுமே பார்க்கணும். ஒரே சைடா ஒரே சாரியா பார்த்தோம் அப்படின்னா வேற பக்கத்துல என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்கு. சோ எல்லா பக்கமே உங்க கண்ணு இருக்கணும் இனிமே.